ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கீப் ஆன் கடந்த 2 நாளாவே செல்லிங்ல தான் இருக்கு. அந்த 22,800 அப்படிங்கிற லெவல வந்து பிரேக் பண்ண முடியாம. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன். அதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இஸ்ரேல் அண்ட் ஈரான். ஸோ அவங்க வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேல வந்து சில பாம்ப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால வார் டென்ஷன்னால யுஎஸ் அண்ட் டவுசன்ஸ் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெகட்டிவா க்ளோசிங் ஆயிருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டும் கேப் டவுனா ஓப்பன் ஆயி பேங்க் நிஃப்டி எல்லா செக்டாருமே டவுனு. ரிலையன்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுன் இல்லாம கொஞ்சம் பாசிட்டிவா க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ, அதனால நம்ம மார்க்கெட்டும் இன்னைக்கு ஓரளவுக்கு செல்லிங்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ, மேஜர் ரெசிஸ்டான 22,280 அப்படின்றத பிரேக் பண்ணி அதுக்கு கீழ க்ளோசிங் வச்சிருக்கு. பட் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, 22,300 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ, இதுக்கு மேல ஓப்பன் ஆகி திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல இன்கேஸ் வந்து அதோட கன்டினியூவா கீழ வருது அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் லெவலா 22,000 ஆ 100 130, 100 அந்த ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலா இருக்கும். இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் மாரி, வெட்ஜ் மாரி போயிட்டுருக்கு. சேனல் ஆல்மோஸ்ட் சேனல் மாரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். 22,100 அப்படிங்கிறதுல. ஸோ இதுவரைக்கும் வந்து கூட சப்போர்ட் எடுத்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. மேல ரெசிஸ்டன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட்னா 22,900 இருக்கும். 22,300 இருக்கும். அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, 22,400 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். அதுக்கு மேல பிரேக் பண்ணுச்சுன்னா 22,520. இது வந்து நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட் லெவலான 42,000 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்து உள்ள சப்போர்ட் லெவல் வந்து 47,635. அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 47,300 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் லெவலா இருக்கு. 47,300 தான் இதுக்கும் வந்து சப்போர்ட் லெவல். ஸோ அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் தான். ஸோ பார்க்கலாம் அந்த 47,300 வரைக்கும் கீழ வருதா அப்படின்னு. ஸோ இதுவுமே கீழ வந்து ப்ராப்பரா சப்போர்ட் எடுக்கும்போது, ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் வந்து அதோட சப்போர்ட் லெவலுக்கு வந்து தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் 48,000 48,064 கீழ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 47,300 ஓகேங்களா? ஐடி ஸ்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இருக்கு. ஸோ ஐடியுமே ஸ்டில் ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இருக்கு. ஸோ இந்த லோயர் லெவல்ல உள்ள சைட்வேஸ வந்து பிரேக் பண்ணி, அடுத்து உள்ள ஒரு சப்போர்ட் லெவல்ல தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 34,400 சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத பிரேக் பண்ணும் பட்சத்தில் கீழ வந்து 33,400 வரைக்குமே ஃபால் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இன்னொரு 1000 பாயிண்ட் வரைக்குமே ஐடி வந்து ஃபால் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேங்கிங்ல வந்து HDFC பாத்துரலாம். ஸோ HDFC பேங்க் வந்து கீப் ஆன் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் 1561ல வந்து ப்ராஃபிட் புக் ஆயி, திரும்ப கன்டினியூயஸ் செல்லிங்ல தான் இருக்கு. இதோட அடுத்த சப்போர்ட் லெவல் ஏற்கனவே நம்ம வச்சிருந்தா 1471 தான். ஓகேங்களா? 71 டூ அந்த 76 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து சப்போர்ட் எடுக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு. மேபி நாளைக்கே நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ரிலையன்ஸ் ஹெவி வெயிட்ஸ்ல ரிலையன்ஸ் கொஞ்சம் தக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் சைட்வேஸ் வந்து மெயின்டெயின் பண்ணுது ரிலையன்ஸு. ஸோ மத்த இதெல்லாம் வந்து பெருசா ஃபால் ஆனாலும், ரிலையன்ஸ் வந்து பெருசா ஃபால் ஆகல. ஸோ ஒரு சைட்வேஸ் மொமெண்டம் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணி குடுக்கும்னு தெர்ல. பட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி இத பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 2821 வரைக்கும் கீழ வரும். 20 வரைக்கும் கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த லைன பிரேக் பண்ணா அதாவது 2910 வந்து பிரேக் பண்ணுச்சு அப்டின்னா, 2820 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு நல்ல ஃபால். ஸோ இது நடக்குது அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஆ நிஃப்டியுமே வந்து லோயர்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஓகே நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறோம். ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.